ஜெய் குருதேவ். டைம் அண்ட் மைண்ட், காலமும் மனமும். when you are happy the mind expands. சந்தோஷமா இருக்கும் பொழுது மனம் விரிவடைகிறது. then time appears to be short. நேரம் போனதே தெரியலப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப என்ன, மனம் சந்தோஷமாக இருக்கும் பொழுது மனம் விரிவடைகிறது. அப்போ காலம் கொஞ்சமா குறைவா இருக்கிற மாதிரி தோணும். when you are unhappy the mind contracts. துக்கமா இருக்கும்போது மனம் என்னது, அப்படியே சுருங்குகிறது. then time appears too long. ஒரு கணம் ஒரு யுகமாக, அது மாதிரி என்ன, கொஞ்ச நேரமும் ரொம்ப ரொம்ப நேரமாக மாறி போகும். when the mind is in equanimity you transcend time. மனம் ஒரு சமநிலையில் இருக்கும் பொழுது நீங்கள் காலத்தை கடக்கிறீர்கள், காலத்தையும் தாண்டி இருக்கிறீர்கள். to escape from time, காலத்துல இருந்து தப்பிச்சு போறதுக்காக many resort to alcohol, drugs, sleep, etc. இந்த மாதிரி போதை வஸ்துகள்ல இல்ல சில பேர் தூங்கியே கழிப்பாங்க டைமை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக. பட் when the mind is dull or unconscious, மனம் சோர்வடைந்து இருந்தாலோ அல்லது உணர்வற்ற நிலையில இருந்தாலோ it is unable to experience the self. தன்னை உணர முடியாது. அப்ப என்ன, நம்முடைய ஆழ்நிலையை நாம உணர முடியாது. சமாதி, நோ மைண்ட்னஸ், டைம்லெஸ்னஸ் இஸ் த ரியல் பீஸ். சமாதி அது என்னது? நோ மைண்ட்னஸ், மனமே இல்லாத ஒரு நிலை, காலத்தை கடந்த நிலை. டைம்லெஸ்னஸ் இஸ் த ரியல் பீஸ், அதுதான் உண்மையான ஒரு அமைதி. A few moments of samadhi gives the mind a lot of energy. ஒரு வினாடியிலும் ரொம்ப ஒரு fraction of second அப்படின்னு சொல்லுவாங்க. வினாடியிலும் 100ல் ஒரு பங்கு 1000 ஒரு பங்கு அந்த சமாதி நிலையில நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னா அதுவே உங்களுக்கு நிறைய ஒரு சக்தியை கொடுக்கும். திஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் ஹீலர். புரிஞ்சுதுங்களா? இது என்ன, ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு எல்லாத்தையும் குணப்படுத்தக்கூடிய சக்தி இருக்கு அதுக்கு. The thought is nothing but a ripples in this moment of time. இந்த வினாடியில என்ன, ஒரு எண்ணம் அப்படிங்கிறது ஒரு அலை மாதிரி, ஒரு என்ன, ஒரு ரிப்பல்ஸ், ஒரு அலை மாதிரி. This moment is also has a mind of its own. இந்த நிலை, இந்த க்ஷணத்திலும் மனம் என்ன இருக்கிறது. A big mind which has infinite organizing power. அதே நேரத்தில் என்ன, ஒரு பிக் மைண்ட், ஒரு பெரிய மனம், நல்ல குணங்களுடன் கூடிய ஒரு மனம். அதுக்கு என்ன, எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு சக்தி, எல்லாவற்றையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது. Before you fall into slumber and as soon as you wake up from sleep, in the moments of the twilight of consciousness, experience this timelessness beyond the mind. நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி தூங்குற ஸ்டேஜ் ஸ்லம்பர், அந்த ஸ்டேஜ், as soon as you wake up, நீங்க எழுந்துக்கிற நேரம், இந்த மாதிரி தருணத்துல என்ன, நாம அந்த காலத்தை கடந்த நிலையில கொஞ்சம் என்ன பண்ண முடியும், நாம உணர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியம் தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, காலம் மனம் ரெண்டும் ரொம்ப ரொம்ப தொடர்புடையது. நம்ம சமாதி நிலையில என்ன பண்றோம், மனமற்ற நிலைக்கு போறோம், காலத்தை கடந்த நிலைக்கு போகிறோம். அதுதான் அது ஒரு fraction of second, வினாடியில ரொம்ப ஒரு சின்ன ஒரு துளியாக இருந்தாலும் நேரத்தில் அது என்ன பண்ணுது, நமக்கு ஒரு அளவற்ற ஒரு சக்தியை கொடுக்குது. அதே நேரத்தில் ரொம்ப ஆழ்ந்த ஒரு அமைதியும் கொடுக்குது. ஜெய் குருதேவ்.